தீபிகா வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாட்டு பணிகள்லாம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஏற்பாடுகள் நிறையும் தருவாயில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி எடுத்துக்கொண்டோம் என்றால் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் புதுச்சேரியில் மட்டுமே 23 தொகுதிகள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படக்கூடியதான் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி. இந்த தொகுதி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு வாய்ந்த வாக்குச்சாவடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 23 தொகுதிகள், அதற்குட்பட்ட 918 வாக்குச்சாவடி மையங்கள். புதுச்சேரி 23 தொகுதியில் இருக்கின்றது. 918 வாக்குச்சாவடி புதுச்சேரியில் மட்டுமே இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 1099 வாக்குச்சாவடி, 30 தொகுதிகள். ஆனால் புதுச்சேரி மட்டுமே இருக்கக்கூடிய தொகுதிகள் 23, வாக்குச்சாவடி 918. அந்த 918 வாக்குச்சாவடியில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குச்சாவடி பொறுத்தவரை ஏற்கனவே புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்திருந்தார். அதாவது 3 வாக்குச்சாவடிகள் பிரத்யேகமாக வரலாறு மற்றும் கலைநயத்துடன் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருந்தால், அதில் ஒரு வாக்குச்சாவடி கீழூர் வாக்குச்சாவடி, மற்றொன்று வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி, மற்றொன்று காரைக்கால் தந்தை பெரியார் அரசு பள்ளி வாக்குச்சாவடி. அதில் ஒரு வாக்குச்சாவடியான வஉசி அரசு பள்ளி வாக்குச்சாவடி தான் தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில் மற்றொன்று சிறப்பு வாய்ந்தது என்றால், முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரசுடைய மூத்த தலைவருமான நாராயணசாமியும் இந்த தொகுதிக்குட்பட்டுதான் இருக்கின்றார். அவரும் நாளை காலை இங்கு வந்துதான் வாக்குப்பதிவு செய்ய இருக்கின்றார். சரியாக 8 மணி அளவில் இந்த வாக்குச்சாவடிக்கு வந்துதான் அவர் வாக்குப்பதிவு செய்ய இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான வாக்குச்சாவடியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில் ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரத்யேகமாக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அனைத்து இடங்களிலும் முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கலைநயத்துடன் இருக்கக்கூடிய வகையில் ஆங்காங்கே வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. வாழை மரங்கள், தோரணங்கள் என மிக ஏற்பாடுகள் இங்கு வைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ரகசிய அறை, அந்த மறைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பகுதி. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அதற்கான ஏற்பாடுகளாம் நாம் பார்க்கப்படக்கூடியது. ஏற்கனவே கூறியது போல இந்த வாக்குச்சாவடி பொறுத்தவரையில் வரலாறு மற்றும் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டிருப்பதாக, வாக்காளர்களை கவரும் பொருட்டும் அதே போன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்திருந்தார். நாம் நேரில் பார்க்கணும். பழையகால பொருட்கள் இன்னும் இது முழுவதுமாக ஆங்காங்கே வைக்கப்படவில்லை. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளாக இது முழுவதுமாக இந்த வாக்குச்சாவடி எந்த நோக்கத்துக்காக கட்டமைக்கப்படுகிறதோ அது முழுவதுமாக அந்த பணிகள் அனைத்தும் முடிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் இந்த வாக்குச்சாவடி ஆங்காங்கே மலர்கள் மற்றும் தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டப்பட்டு இங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக வாக்களிக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் வாக்களிப்பு குறித்தான அவசியம் மற்றும் அதை வாக்களிப்பு தொடர்பான புகைப்படங்கள் அந்த ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கிறது. மிக அழகாக நேர்த்தியாக இந்த ஓவியங்கள் வரையக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அந்த ஓவியங்கள் வரையக்கூடிய பணிகள் மற்றும் இந்த ஓவியங்கள் வரையக்கூடிய பணிகள்லாம் இன்று மாலைக்குள்ளாக முழுவதுமாக முடிவுற்று அதற்கு பிறகு ஆங்காங்கே பொருத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பணிகள்லாம் தற்போதுதான் தீவிரமாக இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஓவியங்கள் வரையக்கூடிய பணிகள், அதே போன்று பழங்கால பொருட்கள், நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய பழங்கால பொருட்களும் ஆங்காங்கே வைக்கக்கூடிய பணிகள், மலர் தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டக்கூடிய பணிகளும், சிவப்பு கம்பளம் ஆங்காங்கே போடப்பட்டு மிக பிரத்யேகமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியாக மாற்றப்பட்டு வருகின்றது. மாதிரி வாக்குச்சாவடி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலான ஏற்பாடுகள் தான் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி பிராந்தியத்தில் மட்டுமே 918 வாக்குச்சாவடியில் சில வாக்குச்சாவடிகள் மட்டும் இது போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அதில் மிக முக்கியமாக ஒட்டுமொத்தமாக பெண்களுக்காக பிரத்யேகமாக 30 வாக்குச்சாவடிகள், அதே போன்று இளையோருக்கான 15 வாக்குச்சாவடிகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக 3 வாக்குச்சாவடி என அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி என்றால் அங்கு முழுக்க பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியாற்றுவார்கள். அதே போன்று இளைஞர்களுக்கான வாக்குச்சாவடி என்றால் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு மட்டுமே அங்கு வாக்குச்சாவடியில் பணியாற்றுவார்கள். இது இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் அதே போன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குச்சாவடி 3 அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 வாக்குச்சாவடியில்
மாற்றுத்திறன் கொண்ட அதிகாரிகள் மட்டுமே பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக பல ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் இது பற்றி பேசும்போது பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதிலும் குறிப்பாக இதுவரையிலும் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள், பணம், நகை உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய சமயத்தில் வாக்காளர்களுடைய வங்கிக் கணக்கில் ஏதேனும் தெரியாத நபரிடமிருந்து வங்கிக் கணக்கு, ஜிபே இது போன்ற மூலமாக பணம் வந்தால் உடனடியாக 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இது அது மட்டுமில்லாமல் இதுபோன்ற சமயத்தில் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி தேர்தலுக்காக 5000 ஊழியர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள், 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள், 45 கம்பெனி துணை ராணுவ படையினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள், 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, 209 வாக்குச்சாவடி பதற்றமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட நிறையும் தருவாயில் இருக்கின்றது. நாளை காலை விடிந்தவுடன் மக்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற தொடங்க இருக்கிறார்கள்.